திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 21வது நாள். இந்த 21வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திங்கக்கிழமை, அதாவது சோமவாரம். இந்த சோமவாரத்தன்னைக்கு நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூலோக கைலாசம் அப்படின்னு அழைக்கக்கூடியதும், சைவர்களுக்கு கோயில் அப்படின்னு சொன்னாலே இந்த ஸ்தலத்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததும், பஞ்சபூத க்ஷேத்திரங்களில் ஆகாய ஸ்தலமாக இருக்கக்கூடியதுமான தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பர ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம். சிதம்பர ஸ்தலத்துக்கு நான் சொல்லி தனியாக தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா சிதம்பரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது நம்மளுடைய நடராஜா ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியதான ஸ்தலம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. பொன்னம்பலத்தில், அதாவது தங்கக்கூரையால் வேயப்பட்ட ஸ்தலத்தில் நடராஜா திருநடனம் ஆடிண்டு இருக்கார். அங்கே நம்மளுடைய அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடல் கிடச்சிருக்கு. திருப்புகழ் அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, திருப்புகழ் வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்குமே, உச்சரிக்க முடியுமா நம்மளால், எப்படி பிரிக்கணும்னு நமக்கு புரியுமா, படித்தா தெரியுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்காக முயற்சி செய்து படித்தோம்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் நம்மளால் படிக்க முடியும். சிதம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய முருகர் சன்னதிகள் இருக்குது. அதாவது தென்பாண்டி நாயகம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு தனி கோவிலாவே அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது சிவகாம சுந்தரி கோட்டம் அப்படின்னே சொல்லுவா. அதுக்கு பக்கத்தில் பெரிய முருகப்பெருமானுடைய கோவிலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நடராஜா சன்னதிக்குள்ளே நுழையும் பொழுது அழகாக ஒரு பாலதண்டாயுத பாணி இருப்பார். இந்த பாலதண்டாயுத பாணி பார்த்தீங்க அப்படின்னா தூண்லேயே இருப்பார். ரொம்ப அழகான பாலதண்டாயுத பாணி. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாரும் இவரைத்தான் போய் வேண்டிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான முருகன். குட்டி குழந்தையாக இருப்பார். ரொம்ப பார்க்கவே அழகாக இருப்பார். இப்போது இந்த ஸ்தலத்துக்கு வந்த நம்மளுடைய அருணகிரிநாதருக்கு உள்ளுக்குள்ள ஆடுற, அதாவது இந்த பொன்னம்பலத்துக்குள்ள ஆடுற நடராஜாவை பார்க்கும்போதே அவருக்கு முருகப்பெருமானா தெரிஞ்சுதான். அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த திருப்புகழில் கனகசபை மருவு கந்தப்பெருமாளே அப்படின்னு சொல்கிறார். கனகசபை அப்படின்னாலே அது நடராஜாவுடைய இடம். நடராஜா ஆனந்தமாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம். அதை அருணகிரிநாதர் கனகசபை மருவு கந்தப்பெருமாளே அப்படின்னு கூப்பிடுறார். ஏன்னா எந்த ஒரு தெய்வத்தை நம்ம இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிறோமோ, வேற எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அப்போ நமக்கு நம்மளுடைய தெய்வம் தான் நம்ம கண் முன்னாடி வரும். என் சுவாமி இப்படி இருப்பாரே, என் சுவாமிக்கு இது இருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி பார்த்த அருணகிரிநாதருக்கு, அதாவது இந்த கனகசபைக்குள்ள நடராஜாவை பார்த்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கனகசபை மருவு கந்தப்பெருமாளே அப்படின்னே சொல்கிறார். இதுவும் இல்லாமல் நடராஜாக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் சிவப்பு சாத்தி அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கும். மாசி மாதத்தில் சிவப்பு சாத்தி, பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி அப்படின்னு சொல்லி உற்சவங்கள் நடக்கும். அப்போது சிகப்பு சாத்தி ரொம்ப பிரபலம். எல்லாரும் அன்றைக்கி சிகப்பு நிறத்தில் தான் இருப்பாங்க. முருகப்பெருமானுக்கும் சிகப்பு வஸ்திரம், சிகப்பு மாலைகள் எல்லாம் பயங்கர அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சிகப்பு அப்படின்னாலே அது
ருத்ரனை குறிக்கக்கூடியது, அதாவது சிவபெருமானை குறிக்கக்கூடிய வண்ணம். அதனால அன்னைக்கு முருகன் ருத்ரஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் இல்லாமல் இன்னொரு விசேஷம் என்னென்னா, முன்பக்கமாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய திருச்செந்தூரில், அதாவது நம்ம எல்லாருக்கும் பிடித்த அந்த சண்முகர் ரொம்ப அழகாக இருப்பார். முகத்தில் கண்கள், மூக்கு, வாய்ன்னு அவரை பிரித்து பார்க்க முடியலன்னாலும் அந்த முகம் பார்க்கும்போது என்னவோ ஒரு விதமான ஈர்ப்பு நம்மளை பிடிச்சி அங்கேயே நிறுத்தி வைக்கும். அவ்வளோ அழகான முகம். இந்த திருஷ்டி பொட்டெல்லாம் வச்சுருப்பா, ரசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி முன்பக்கம் பார்க்கும்பொழுது முருகப்பெருமானாக இருக்கக்கூடிய அதே சண்முகர் பின்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நடராஜாவாக காட்சி கொடுப்பார். அதாவது ஒரு காலை தூக்கி ஒரு காலை ஊனிண்டு நடராஜா மாதிரியே காட்சி கொடுப்பார். அப்படியே நடராஜாவாகவே காட்சி கொடுப்பார். இந்த தரிசனத்துக்கு என்ன அங்கே விசேஷம் அப்படின்னா, அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய திருநடன காட்சியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அதனால முருகப்பெருமான் நடனம் ஆடி காட்டியிருக்கார். நடனமாடுதல் அப்படின்னாலே அது நடராஜாவை தான் குறிக்கும். அதனால முருகப்பெருமானுக்கும் நடராஜாக்கும் நடராஜ உருவத்துக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இப்போது இன்றைக்கி நம்ம திருப்புகழை பார்க்க போகிறோம். எந்த திருப்புகழ் அப்படின்னா, இதுவும் ரொம்ப சின்னதான திருப்புகழ் தான். இருவினையின் மதிமயங்கி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். எப்பவும் போல் இதை நான் 2 தடவை படிப்பேன். முதல் தடவை பொறுமையாக கேட்டுண்டே வாங்க, 2வது தடவை என்னோட சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். இப்போது திருப்புகழ் பார்க்கலாம். இருவினையின் மதிமயங்கி திரியாதே, எழுநரகில் உழலும் நெஞ்சுற்று அலையாதே, பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே, பரவுதரி சனையை என்று எற்கு அருள்வாயே, நெறி தமிழை உதவு சங்க புலவோனே, சிவனருளு முருக செம்பொற் கழலோனே, கருணை நெறி புரியும் அன்பர்க்கு எளியோனே, கனகசபை மருவு கந்தப்பெருமாளே. ரொம்ப திருப்புகழ் சின்னது தான், ஆனால் வார்த்தைகளை கரெக்டாக உச்சரிக்கணும். இப்போது இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். இருவினையின் மதிமயங்கி திரியாதே, எழுநரகில் உழலும் நெஞ்சுற்று அலையாதே, பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே, பரவு தரிசனையை என்று எற்கு அருள்வாயே, நெறி தமிழை உதவு சங்க புலவோனே, சிவனருளு முருக செம்பொற் கழலோனே, கருணை நெறி புரியும் அன்பர்க்கு எளியோனே, கனகசபை மருவு கந்தப்பெருமாளே. இவ்வளவுதான் இந்த திருப்புகழ். அதனால் பொறுமையாக நிதானமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். சுவாமியை நம்பி ஆசைப்பட்டு படிங்க, கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.